அமெரிக்காவின் பாரிய போர்க்கப்பல் படையை ஈரான் நோக்கி அனுப்பியுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானில் கடந்த சில வாரங்களாக அரசுக்கு எதிராக நடைபெற்று வரும் போராட்டத்தில் சுமார் 5000க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து போராடுங்கள், உங்களுக்கான உதவி வந்து கொண்டிருக்கின்றது என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக பேசிய நிலையில் ஈரான் மீது அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் ஈடுபடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டால் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் மற்றும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. இந்த சூழலில் அமெரிக்காவின் பெரிய கடற்படை ஒன்று ஈரானை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் டவோஸில் நடந்த உலக பொருளாதார மன்றத்தில் கலந்து கொண்டு திரும்பிய போது இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இதில் நாங்கள் ஈரானை கண்காணித்து வருகின்றோம். எங்களின் மிகப்பெரிய போர்ப்படை ஈரான் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒருவேளை நாம் அதை பயன்படுத்த வேண்டியதில்லை. பார்ப்போம். மீண்டும் அணு ஆயுத சோதனையில் ஈடுபட்டால் தாக்குதல் நடத்துவோம் என தெரிவித்துள்ளார்.